Hey guys, in our video how to make this easy DIY easel stand பண்ணனும் பார்க்க போறோம். easel stand அது ஒண்ணும் இல்லைங்க. பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க ஆர்ட் வர்க் பண்ணும்போது கேன்வாஸை மேலே வச்சுட்டு அது மேலே ஆர்ட் வர்க் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கேன்வாஸை நிற்க வைக்கிறதுக்காண்டி ஒரு விஷயம் தான் easel stand சொல்லுவாங்க. அந்த easel stand இல்லாமல் நிறைய பேர் ஏன்டா வரையலன்னு கேட்டால் அந்த ஸ்டாண்டு இல்லை மச்சான் அதனால தான் நான் வரையலன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாண்டு தான் வரைகிற மாதிரி. ஸோ அந்த ஸ்டாண்ட் இல்லைன்ற ஒரு காரணத்தினால நீங்கள் வரையாமல் இருக்கீங்க. இது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த ஆர்டிஸ்ட் திறமை இருந்து நீங்கள் வரையாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்களே செல்ஃப் மேடாக ஒரு easel stand பண்ண முடியும். யூ கேன் சேவ் லாட் ஆஃப் மணி. ஈஸியாக நீங்கள் வரைய முடியும். ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி மேக் அ ஈஸி DIY easel stand. easel stand, easel stand, easy DIY ஆர்டிஸ்ட் ஸ்டாண்ட் பண்ண பார்க்க போகிறோம். சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் guys. இந்த வீடியோ நான் ஃபுல்லாக டீக் வுட்டில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வீடு கிடச்சாலும் இந்த வீட்டில் நீங்கள் பண்ணலாம். இந்த வீட்டில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இப்போ அவைலபிலிட்டி டீக் வுட் தான் இருந்துச்சு எங்கள் ஒர்க் ஷாப்பில். செம்ம வெயில் அடிக்குது, ஸோ வேர்த்து கொட்டுது. என்னடா இவன் எடுத்த உடனே பெரிய மிஷினில் வேலை செய்யணும்னு பயப்படாதீங்க. இந்த வேலையெல்லாம் நீங்கள் டிம்பர்லேயே முடிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் டிம்பரில் வாங்கும்போதே 2x1 டிம்பர் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. என்கிட்ட இருக்கிற கட்டையை நான் யூஸ் பண்ணுறதுனால நான் எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ரெடிமேடாக டிம்பர்லேயே வாங்குறீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன சைஸ் வேணும்னு சொல்கிறது எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருக்கேன். 80 இன்ச்சஸில் 2 பீஸும் 63.5 இன்ச்சஸில் ஒரு பீஸும் எனக்கு தேவைப்படும். அந்த 3 லெக் வைக்கிறோம் இல்லையா, 2 லெக்கு பெருசாக இருக்கும், ஒரு லெக்கு பின்னாடி சப்போர்ட்டுக்குனால கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அது 63.5. நான் 80 இன்ச்சஸ் பீஸ் 2 கட் பண்ணோன்னா நல்லா அதை சாண்டிங் பண்ணிடுறேன். அது முடிச்சதும் நான் கிராஸ் செக்ஷன் இருக்கு இல்லையா, கிராஸ் செக்ஷனுக்கு 16 இன்ச்சஸில் ஒரு பீஸும் 24 இன்ச்சஸில் ஒரு பீஸும் நான் கட் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா நான் கிராஸ் செக்ஷன் பண்ணும்போது லைட்டாக ஒரு ஆங்கிள் வச்சுருப்பேன். 7 டிகிரி ஆங்கிள் வச்சு நான் கட் பண்ணுறேன். மைட்ரு கட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் 7 டிகிரி ஆங்கிள் வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏன் 7 டிகிரி வச்சு கட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஏன்னா மேலே போக போக ஒட்டி இருக்கும், கீழே ரொம்ப ப்ராடாக வச்சுருப்போம் நம்ம லெக்கு. ஸோ அது ஒரு சின்ன ஆங்கிள் இருக்கும். அந்த ஆங்கிள் ஒரு 7 டிகிரியில் வச்சுருப்பாங்க. அந்த இது மேட்ச் ஆகிறதுக்காண்டி 7 டிகிரியில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம், இல்லை நான் நார்மலாக அது கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கும். அது பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாகவே ஒரு கிராஸ் செக்ஷனை 16 இன்ச்லேயும் இன்னொரு கிராஸ் செக்ஷனை 24 இன்ச்லேயும் கட் பண்ணலாம். நான் வந்து ஒரு ப்ரீ ட்ரில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரூ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இது டீக் வுட்டு, அதுவும் இல்லாமல் ரொம்ப பழைய வுட்னால அது பயங்கரமாக காஞ்சிருக்கும். நீங்கள் டக்குன்னு போய் ஸ்க்ரூ உள்ளே தள்ளிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வுட் ஸ்ப்ளிட் ஆகிடும். நான் வுட் ஸ்ப்ளிட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ப்ரீ ட்ரில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரூவிங் பண்ணுறேன். ஸோ எனக்கு பிட்டே உடஞ்சி போச்சு. வேறு பிட்னு மாற்றி பார்த்தேன், ஆனால் அந்த பிட்டுமே வளைஞ்சிடுச்சு. இதோட எல்லா பிரச்சனையும் என்ன அப்படின்னா, நான் டீக் வுட் யூஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது நீங்கள் பைன்வுட்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ட்ரில்லிங் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் 1.5 இன்ச்சு ஸ்க்ரூ வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிடலாம். ப்ரீ ட்ரில்லிங்கான விஷயம் எல்லாமே ஸ்கிப் ஆகிடும். அந்த சின்ன கிராஸ் செக்ஷன் இருக்குல்ல, அது வந்து டாப்லேருந்து 17 இன்ச்சஸ் தள்ளிட்டு நான் அங்கே ஒரு ஸ்க்ரூவிங் பண்ணுறேன். அந்த சின்ன கிராஸ் செக்ஷன் வந்து மேலே வரும். கிராஸ் செக்ஷன்றது வந்து இந்த 2 லெக்கையும் கனெக்ட் பண்ணுற விஷயம். அது வந்து நான் மேலே 16 இன்ச்சஸில் வைக்கிறேன். என்னோடய ட்ரில் பிட் உடஞ்சதுனால டேரெக்டாக ஸ்க்ரூவிங் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ நான் நினச்சேன், சரி எனக்கு எங்கேயும் நியூமேட்டிக் நெயிலர் இருக்குது, ஸோ அது ஈஸியாக வேலையை முடிக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. ஸோ அதை யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். நான் நெயிலரை லோட் பண்ணிவிட்டு எல்லா ஜாயிண்ட்ஸ்லேயும் நான் இப்போ நெயிலிங் பண்ணுறேன். அதே மாதிரி கீழே 24 இன்ச்சஸான கிராஸ் செக்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நான் கீழேருந்து அளவெடுத்து 2 அடி 24 இன்ச்சஸில் ஸ்க்ரூவிங் பண்ணுறேன். நீ போட்டாலே ட்ரில் பிட் உடையுது, நான் போட்டால் உடையாதான்னு கேட்காதீங்க. நான் யூஸ் பண்ணுறது டீக் வுட்டு. நீங்கள் டீக் வுட் வாங்காதீங்க, பைன்வுட் வாங்குங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என் பழைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பாருங்கள், எல்லாமே பைன்வுட் தான். நீங்கள் ஈஸியாக ஸ்க்ரூவிங் பண்ணலாம். இது மாதிரி டீக் வுட் வாங்கினா தான் உங்களுக்கு பிரச்சனை. மேலே இருக்க கிராஸ் செக்ஷனுக்கும் கீழே இருக்க கிராஸ் செக்ஷனுக்கும் மிடில் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த லென்த்தை அளந்துட்டு 1:1 பீஸை நீங்கள் கட் பண்ணி அந்த 1:1 பீஸை மேலே இருக்க கிராஸ் செக்ஷனோட மிடில் பாயிண்ட்லேயும் கீழே இருக்க கிராஸ் செக்ஷனோட மிடில் பாயிண்ட்லையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு, மிடில் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 24, ஸோ மிடில் பாயிண்ட் சம்திங் 12 கிட்ட வரும், 12 இன்ச்சஸ் கிட்ட வரும். மேலே பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சஸ் கிராஸ் செக்ஷனு, ஸோ அது மிட் பாயிண்ட் வந்து 8 கிட்ட வரும். ஸோ நீங்கள் 8லேயும் 12லேயும் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி நான் ஃபெவிகால் போட்டு நெயிலிங் பண்ணிடுறேன். நீங்கள் ஸ்க்ரூவிங் பண்ணுங்கள். இதை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற விஷயம். ஸோ நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால கையில் ஏதாவது சின்ன சின்ன சேதாக இருந்துச்சுன்னா கையில் கொடுத்தனா ஹர்ட் ஆகும். ஸோ ஒரு வேலை முடிக்கும் போதும் மேக்ஸிமம் நல்லா சாண்டிங் பண்ணிட்டிங்கன்னா ஒர்க் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். கேன்வாஸ் வைப்பீங்கள்ல, ஸோ அதுக்கு ஹோல்டர் மாதிரி தேவைப்படும்.
அது இல்லாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் கேன்வாஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியணும். ஸோ என்ன பண்ண உங்களுக்கு ஸ்லைட் பண்ணுற மாதிரி ஹோல்டர் வேணும். 1x1x1 க்யூப்ஸ் அது மாதிரி 4 பண்ணுறீங்க. அப்புறம் 3 இன்ச்சஸில் 1x1ல் 3 இன்ச்சஸ் 2 பீஸ் பண்ணுறீங்க. ஸோ தட் நீங்கள் ஆஃப் ஸ்கொயர் மாதிரி பண்ண முடியும்ல. அதை உங்களுக்கு புரியுதில்ல, அது பா ஷேப்பில் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த பா ஷேப் வச்சு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஸ்லைடர் மாதிரி யூஸ் பண்ணலாம். 1x1 கட்டையில் 3 இன்ச்சஸில் 2 பீஸும் 1 இன்ச்சஸில் 4 பீஸும் கட் பண்ணுறீங்க. எனக்கு ஸ்லைடிங் பர்பஸ்க்காக தான் நான் கட் பண்ணேன். ஸோ நான் கீழே 3 இன்ச்சஸை வச்சுட்டு மேலே 2 க்யூப்ஸ் வச்சேன்னா இது மேலே நான் ஹோல்டரை ஸ்க்ரூ பண்ணுவேன். ஸோ தட் இது ஸ்லைடிங் மாதிரி ஆகும். இப்போ புரியுதில்ல உங்களுக்கு? ஸோ நான் மேலேயும் கீழே மூவ் பண்ண முடியும். 1 இன்ச்சில் 4 பீஸும் 3 இன்ச்சில் 2 பீஸும் கட் பண்ணுது இந்த ஸ்லைடிங் பர்பஸ்க்காக தான். இந்த பா நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்து அந்த ஹோல்டரோட நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி 2 ஹோல்டரையுமே நம்ம இந்த பா ஷேப்பில் வச்சு ஸ்க்ரூயிங் பண்ணுறோம். இது கொஞ்சம் நல்லா ஃபெவிக்கல் போட்டால் பெட்டராக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் டன்னுங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க பாட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டாண்டு ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஸ்டாண்டு கட் பண்ணும்போது 2x1 63.5 இன்ச்சஸ் இதே சைஸில் நீங்கள் வாங்க. இப்போ அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக நான் இப்போ நான் ஸ்டாண்டை மட்டும் நான் ஸ்க்ரூ பண்ண வேண்டியது தான். ஒரு சின்ன ஒரு 2 இன்ச்சஸ் வாங்கிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் ஸ்க்ரூ இருந்தால் போதும். டாப்பில் உள்ள க்ராஸ் செக்ஷன் அது. அந்த க்ராஸ் செக்ஷனுக்கு மிட் பாயிண்ட் எடுத்து அதில் நம்ம ஸ்க்ரூயிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வார்னிஷ் கோட் வேணும்னா பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். நான் வார்னிஷ் கோட் டீ கோட்னால வார்னிஷ் கோட்டிங் பண்ணால் நல்லா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். நான் வார்னிஷ் கோட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் இப்போ ஸ்டாண்டு பார்த்தீங்கல்ல, ஸ்டாண்டு வந்து 3 லெக்கில் நிற்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் டைல்ஸ்லையோ மார்பிள்ஸ்லையோ இதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி இருக்க லெக் மட்டும் ஸ்லைட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே கீழே வந்துடும். அது ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். இங்கே ஒரு கொக்கியும் அந்த லெக்கில் ஒரு கொக்கியும் மாட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுடும். ஸோ இது மாதிரி தான் ஒரு ஹிஞ்சஸ் போட்டு அதில் நான் செயின் போட்டிருக்கேன். இந்த கொண்டு போயிட்டு நான் லெக்கில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்லைடிங் ப்ராப்ளமே இருக்காது. சூப்பர்பான ஐசல் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுது. நீங்கள் வெளியே வேணால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் நீங்களே பண்ணிங்கன்னா ரொம்பவே சீப்பாக முடியும். ஒர்க்கும் ஈஸி தாங்க. நீங்கள் எல்லாமே டிம்பரில் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஸ்க்ரூவிங் தான் பண்ண போகிறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. See you in the next video guys. Bye bye.